யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது எதாச்சும் ஒரு கமெண்ட்டை பார்த்தேன். அந்த கமெண்ட் என்ன அப்படின்னா, அண்ணா ஆடி மாத கரண்ட் ஆஃப் பற்றி சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் மட்டும்தான் கரண்ட் இருக்குது. காற்றுல 3 கண்டனுமே ஒன்றா சிக்கிக்குது அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் நத்தம் அப்படிங்கிற பகுதியிலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு யூடியூப் சேனலில் கமெண்ட் போட்டிருந்தார். அந்த இன்னொரு வியூவர்ஸ் அவர் என்ன ரீப்ளை பண்ணியிருக்காருன்னா, ஆடி மாதம் காற்றுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது என்ன ஆடி மாத கட் ஆஃப் அண்ட் அதை சரி பண்ண நீங்கள் இவர்கிட்ட கேட்கக்கூடாது. ஏன் இப்படி ஆகுதுன்னு கூட ரீசன் தெளிவாக சொல்ல முடியாது. உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி ஒர்க் உங்கள் ஏரியா ஆர் பக்கத்து ஏரியாவில் எலக்ட்ரிசிட்டி ஒர்க் ஏதாவது நடக்கலாம். இது ஒரு ரீசனாக இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் கமெண்ட்டுக்கு ரீப்ளை கொடுத்துருக்காரு. அவர் திரும்ப அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் போட்டார் இல்லைங்களா, பவர் கட் ஆஃப் இருக்குது, இது வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் இல்லைங்களா. அவர் வந்து என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இல்லை ப்ரோ 4 டேஸாக இப்படி தான் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூட காற்றடிச்சு இந்த மாதிரி கண்டக்டர் சிக்கியிருக்கு. இதை நான் வந்து லைவ்லேயே நான் பார்த்துருக்கேன், பின்னிக்கிட்டதை லைவாக பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்காரு. ஸோ இது சம்மந்தமாக பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒயர் வந்து சேகிங் ஆகி, அதாவது எக்ஸ்டெண்ட் ஆகி தொங்கி காற்றடிக்கும் போது ஒன்றோட ஒன்று பின்னிக்கும். இந்த மாதிரி பின்னிக்கிறது தான் நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸில் டிரான்ஸ்மிஷன் லைன் மெஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சரி பண்ணலாம், இந்த ப்ராப்ளத்தை வர்றதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், அல்லது எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இதை வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படிங்கிறது என்ன இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து நாள் ஆக ஆக அது வந்து ஒரு தொய்வு ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை தான் சேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சேக் ஏற்படுறதுக்கு மொத்தம் 4 பாயிண்ட்ஸு காரணமாக இருக்குது. ஒன்று வந்து ஒரு போலுக்கும் இன்னொரு போலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்டர் வெயிட், மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர், நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் 4 ஃபேக்டர் இருக்குது. அஞ்சாவது ஒரு பாயிண்ட் இருக்குது. முதல்ல பார்க்க போகிற பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 போல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 போலுக்கு இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்னாலையும் இந்த சேக் வந்து அதிகமாக இது பார்த்தீங்கன்னா, ஒரு போலுக்கும் இன்னொரு போலுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இடையே இருக்கக்கூடிய கேபிள், இந்த லைன் டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து ஒரு சேக் அப்படின்னு சொல்லி ஒரு தொய்வு ஏற்படும். சிட்டிக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு போலுக்கும் இன்னொரு போலுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஒரு 40 மீட்டர்ஸ், அதாவது 100 ஃபீட்டுக்குள்ளே இருக்கலாம். ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு போலுக்கும் இன்னொரு போலுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டர் அல்லது 300 ஃபீட், அந்த டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகும் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு கிராவிட்டி அப்படின்றனால வந்து அந்த ஒரு தொய்வு வந்து ஏற்படும். இந்த தொய்வு வந்து நாளாக நாளாக அந்த இது வந்து எக்ஸ்டென்ஷன் தான் ஆகும். ஏன் அப்படின்னா, சென்ட்ரல் ஆல்ரெடி வெயிட் இழுக்குது அப்படின்னா அந்த வெயிட் வந்து ஜாஸ்தி, அந்த டென்ஷன் இருக்கும்போது அந்த கேபிள்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டீல்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வெயிட், கண்டக்டர் வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கண்டக்டர் வெயிட் அப்படிங்கிறது பழைய காலத்தில் வந்து அலுமினியம் மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ACSR அப்படிங்கக்கூடிய அலுமினியம் கண்டக்டர் ஸ்டெயில் ரீஇன்ஃபோர்ஸ் அப்படிங்கிற மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த இது வந்து ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். அந்த பழைய இதில் பார்த்தீங்கன்னா அலுமினியமுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்காது. பழைய கேபிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அலுமினியம் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டர்ன்ஸு, அந்த கம்பியை ஒன்றா டர்ன் பண்ணி தான் அந்த கண்டக்டர் வந்து லைன் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. இந்த லைன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வெயிட் அதிகமாகும் போது அது வந்து ரொம்ப கொஞ்சம் எலாக்சிட்டி, அந்த வந்து ஒரு என்ன சொல்கிறது, விரிவடையக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த விரிவடையக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அந்த வந்து சேக் வந்து ஏற்படும். மூணாவது பார்த்தோம் அப்படி வந்து டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு கம்பி வந்து இழுத்து கட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா கொடிக்கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொடிக்கயிறு பார்த்தீங்கன்னா ஃபுல் டெம்பராக இருக்கும். இந்த மாதிரி டெம்பராக நம்ம வந்து கேபிள்ஸை, டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை இழுத்து கட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்ட முடியாது. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகும்போது அந்த ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக டைட்டாக இழுத்து கட்டியிருந்தோம் அப்படின்னோம்னா அந்த கேபிள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகும்போது அந்த விரிவடையும் போது அந்த ஃபோர்ஸில் வந்து கேபிள் வந்து கட்டாயாக இருந்து கீழே கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. புது கேபிள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, புது டிரான்ஸ்மிஷன் லைன் கண்டக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அதில் வந்து ஃபுல் டெம்பராக இருக்கிற மாதிரி வைக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் சேக் இருக்கிற மாதிரி தான் அமைப்பாங்க. அந்த சேக் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்முலாவே இருக்குது. இதை வந்து கடைசியாக நம்ம நான் சொல்கிறோம். அடுத்து 4வது
டெம்பரேச்சர் அப்படிங்கிற சொல்லும்போது ட்ரெயின் தண்டவாளம்னு சொல்லுவாங்க, ட்ரெயின் ட்ராக்கு. அதுலேயே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் ட்ராக்கில் ஒரு மெட்டல் பீஸ்க்கும் இன்னொரு மெட்டல் பீஸ்க்கும் சென்டரில் வந்து ஒரு கேப் விட்டுருப்பாங்க. ஏன் அப்படின்னா வெயில் காலத்தில் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகும், வெயில் காலத்தில் வந்து அந்த மெட்டல் வந்து கொஞ்சம் சுருங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆகும்போது ஒரு ட்ராக் பீஸ் 2 மெட்டல் பீஸும் ஒன்னோட ஒன்று முட்டி அந்த இது வந்து ட்ராக் வந்து பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் கேப் வச்சு பண்ணியிருப்பாங்க. சேம் அதே மாதிரி தான் இது வெயிலில் தான் நம்ம வச்சு இருக்கும், வெயிலில் தான் இருக்கும். நம்ம ஊரில் வெயில் அப்படிங்கிறது சொல்ல வேணாம். அந்த வெயில் இருக்கும்போது அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து அந்த மெட்டல் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும்போது திரும்ப சுருங்கிறதுக்கான ட்ராக் வந்து ஆல்ரெடி ஒரு சமமான தரை மேலே வச்சிருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக சுருங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனில் ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருக்கோம் வெயிட் அப்படிங்கிறதுனால அந்த சேக் வந்து இருக்கும். அந்த சேக் இருக்கும்போது இந்த மெட்டல் இதில் ஹீட்டில் டெம்பரேச்சர்னால எக்ஸ்பெண்ட் ஆகும்போது அந்த சேக் வந்து என்ன பண்ணணும்னா ஜாஸ்தி ஆகுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த 4 காரணங்கள் தான் இந்த இது ஏற்படுறதுக்கான சேக் ஏற்படுறதுக்கான காரணம்னு சொல்கிறாங்க. 5ஆவதாக ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது, போல் இன்ஸ்ட்ரைட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போல் வந்து நம்ம கம்பவுண்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து டெக்னிக்கல் டர்ம்ஸில் போல்னு சொல்லுவோம். இந்த போல் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் பெண்டாக இருந்துச்சு, அதாவது ஒரு மண் வந்து கிரிப்பாக இருக்கணும். அந்த கிரிப்பாக இல்லை அப்படின்னா ஒரு சைடு சாய ஆரம்பிச்சிடும், வெயிட் ஆல்ரெடி இழுத்து இருக்கிறதுனால. அதனால் மேக்ஸிமம் போல் இது பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த மண்ணோட தன்மையை செக் பண்ணிவிட்டு அதுக்கு சப்போஸ் சாயக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா ஸ்டே வந்து இழுத்து கட்டுவாங்க, ஸ்டே கம்பி வந்து இழுத்து கட்டியிருப்பாங்க. அதையும் நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே வந்து இழுத்து கட்டியிருப்பாங்க. அப்படி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மண் வந்து மழை பெய்யும் போது ஒரு சைடாக சாய ஆரம்பிச்சிச்சு, போல் ஸ்ட்ரைட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலுமே நமக்கு ஒரு சைடு டெம்பர் ஆகும், இன்னொரு சைடு வந்து சேக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. இந்த மாதிரி சேக் ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இது வந்து ஒரு யூ ஷேப்பில் அந்த இது ஆயிடும். நம்ம ஸ்கிப்பிங் கயிறு இருக்கும் இல்லைங்களா, அந்த இதை தூக்கி பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வளைஞ்சிரும். அது வந்து பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கும் போது ஃபர்ஸ்ட்டு கண்டக்டருக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு இருக்கிற லைன் மேலே காற்று அதிகமாக படும், அதனால ஷேக்கிங் ஜாஸ்தியாக இருக்கும். 2வது இருக்கிற லைன் 3வது இருக்கிற லைன் பார்த்தீங்கன்னா காற்று அந்த ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால காற்று அடிக்கிறதுனால அந்த இப்படி ஆடும்போது ஒரு லைன் வந்து இன்னொரு லைன் மேலே டச் ஆகி பின்னிக்கும். காற்று ஜாஸ்தி வருது அப்படின்னா அந்த மாதிரி பின்னிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுனால கம்பத்தில் வந்து ஃபியூஸை கம்பம் பாருங்க, அது நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லைங்களா, டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஃபியூஸ் அடிக்கடி அந்த கம்பி அறுந்து போயிடும். அந்த கம்பி அறுந்து போகுது அப்படின்னா அடிக்கடி லைன்மேன் வந்து ஏறி அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. காற்றடிக்குது அப்படின்னா மொத்தமாக காற்றடிச்சு நிற்கட்டும். இப்போ மதியானத்தில் காற்றடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா சாயந்தரம் வரைக்கும் காற்றடிக்கும். இந்த காற்றடிச்சு நின்னதுக்கு அப்புறமேட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுருவாங்க. இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் உங்கள் வீட்டில் கரண்ட்டு கட் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 2வது அடுத்து இது வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஈஸியான ஒரு மெத்தட், ரெகுலேட்டர் அல்லது லைன் ஸ்பேசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு ஈஸியால் செய்யப்பட்ட ஒரு பீஸ் இருக்கும். இந்த பீஸ் வந்து நம்ம வீட்டுக்கு சிங்கிள் லைன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அதே போல் 3 ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3 லைனுக்கும் தகுந்த மாதிரி இருக்குது. 3 ஃபேஸ் ஒரு நியூட்ரல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் அந்த மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பிவிசி மெட்டீரியலால் செஞ்சுருப்பாங்க. இது வந்து ஒரு கேபிளுக்கும் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் இன்னொரு மொத்தம் 4 லைன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 4 லைனுக்குமே ஒன்னொன்னையும் செட் பண்ணி அதை வந்து டைட் பண்ணி வச்சுருவாங்க போல்ட் நட்டில். இதை டைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா காற்றுல ஆடும்போது 4 ஒயருமே சேர்ந்து ஆடுமே தவிர ஒன்று செப்பரேட்டாகவும் இன்னொன்று செப்பரேட்டாகவும் இது ஆடாது. இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து கேபிள் வந்து ஒன்னோட ஒன்று பின்னிக்க சரி பண்ணிக்கலாம். 2வது ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கடையில் கிடைக்கும், அது ஜாஸ்தி விலை இல்லை, 30 ரூபா 40 ரூபாய்க்குள்ள தான் வரும். ஆனால் நம்ம வில்லேஜ் சைடில் இந்த மாதிரி இடங்களில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இன்னொரு ஐடியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து பிவிசி பைப் அல்லது இந்த மூங்கியில் வந்து பொழந்தோம் அப்படின்னா அது வந்து பட்டைன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 இன்ச்சு இருக்கக்கூடிய ஒரு மூங்கில் பீஸை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ண பீஸு, அந்த பீஸை கொண்டு வந்து ஒரு கம்பிக்கும் இன்னொரு கம்பிக்கும் சென்டரில் அந்த லைன் ஸ்பேசர்னு சொல்லுவாங்களா, அந்த லைன் ஸ்பேசர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டப்பையை வச்சு ஒரு கம்பி போட்டு கட்டிட்டோம் அப்படின்னோம்னா ஷேக் ஆகும்போது காற்றுல ஆடும்போதும் இப்படி தான் ஷேக் ஆகுமே தவிர இந்த ப்ராப்ளமை நீங்களே சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியாது. நான் என்ன கேட்டிங்கன்னா நான் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா 3 ஃபேஸ் லைனு ஹைட்டு நம்ம லைனுக்கு கிரவுண்டு எடுத்து வந்து 1.25 மீட்டர்ஸ்க்கு எபோவ் இருக்கும்.
இந்த லைனு. அதனால் நீங்கள் ஏறி வேலை செய்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட். அதே போல் லைவ் லைன்ஸில் நம்ம வந்து நான் என்ன கேட்டிங்கன்னா நான் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நீங்கள் பவர் கட் ஆஃப் ஆகிருக்கப்ப நான் பண்ணுறேன் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் எப்போ பவர் திரும்ப ஆன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் இதை வந்து இபி ஆஃபீஸ் லோக்கலில் இபி ஆஃபீஸில் போய் எழுதி வச்சிங்க அப்படின்னா கூட நீங்கள் இதை வந்து அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா லோக்கல் லைன்மேன் இருக்காங்க இல்லைங்களா, நீங்கள் அந்த மெட்டீரியல் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட சொல்லி ஒரு ஏணி மட்டும் ரெடி பண்ணிங்க அப்படின்னா கூட அந்த ஏணி மேலே ஏறி அந்த லைன் கம்பி எந்த இடத்துல அதிகமாக சேக் இருக்குதோ அந்த இடத்துல வந்து அந்த மூங்கி டப்பையோ அல்லது லைன் ஸ்பேஸரையோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ இது வந்து டெக்னிக்கலாக இப்போ ப்ரொசீஜர் படி எப்படி இதை சரி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேக் ஏற்பட்டிருக்கும். அது வந்து நீங்கள் சொல்கிற ப்ராப்ளம் எப்போ ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா, அந்த லைனை வந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணாமல் அந்த ஏரியாவில் புதுசாக லைன் எதுவும் ஆட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 10லேருந்து 15 வருஷம் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கும். ஸோ இதே மாதிரி சேம் ப்ராப்ளம் எங்கள் வீட்டில் ஏற்பட்டுச்சு. நாங்கள் இந்த லைன் ஸ்பேஸர் வந்து அப்போதைக்கு நமக்கு அதை பற்றி டெக்னிக்கலாக தெரியாது. வந்து அந்த மூங்கி டப்பை பீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மூங்கில் பொழந்த அந்த பீஸ் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும்போது திரும்ப எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிருச்சு. ஸோ அது எனக்கு ஆல்ரெடி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒரு ப்ரொசீஜர் படி எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஷேக்கிள் இன்சுலேட்டர் அல்லது ஸ்டே இன்சுலேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஷேக்கிள் இன்சுலேட்டர் அல்லது ஸ்டே இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல இழுத்து அது வந்து கட்டுறதுக்கு வந்து ஒரு எண்டான இடங்கள்ல அல்லது ஒரு டைவர்ஷன் ஆகக்கூடிய இடங்கள்ல தான் அந்த ஷேக்கிள் அல்லது ஸ்டே இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுற இடங்கள்ல இப்போ 4 இழுத்து கட்டும்போது அது சரி பண்ணிடலாம். இப்போ உங்கள் இதில் 4 கம்பம் 5 கம்பம் தள்ளி தான் அந்த லைன் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒன்றும் அந்த போல்ஸை வந்து மாற்றி போடும்போது அதை வந்து இழுத்து கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த இப்போ ஒவ்வொரு கம்பியும் அந்த பின் இன்சுலேட்டரில் மரத்தை ஏறி இழுத்து இந்த பக்கம் கட்டி திரும்ப அந்த சைடு ஏறி இழுத்து கட்டி அது வந்து கொஞ்சம் ரொம்ப ஒர்க் இருக்கிறதுனால மேக்ஸிமம் யாரும் லைன்மென் பண்ணலாம் பார்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இப்போ காத்தடிக்கிற போது நம்ம இதெல்லாம் மரம் விழுறது அல்லது மட்டைகள் தென்னை மரத்துலேருந்து தென்னை மட்டை விழுறது இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய இருக்கும் அவங்களுக்கு. கம்பா லைன் வந்து நீங்கள் சொல்ல இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று டச் ஆகுறது இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு ஒர்க் நிறைய இருக்கிறதுனால இந்த மாதிரி இழுத்து கட்டுறதுல அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க பண்ணுறதுக்கு அவங்கள எதிர்பார்த்து இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பல நாள் வந்து இருட்டில் தான் உட்காந்துருக்கணும். ஸோ நீங்கள் லோக்கல் லைன்மெண்ட்டை உங்கள் வீட்டில் 4 பேர் சேர்ந்து பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படியும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா பக்கத்து வீட்லேயும் சேர்ந்து தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும். இந்த ப்ராப்ளமை நீங்கள் வந்து அவர் லைன்மெண்ட்டை சொல்லி நீங்கள் இந்த மாதிரி லைன் ஸ்பேஸர் நீங்கள் திருச்சி இப்போ நீங்கள் திண்டுக்கல் ஏரியா அப்படின்னா திருச்சி இந்த மதுரை இந்த சைடு போனீங்க அப்படின்னாலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மூங்கில் பீஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராப்ளமாக சார்ட் அவுட் பண்ணிக்கலாம்.